சாரி சார். கான்ஸ்டபிள் வாங்க போலாம். ஓகே சார் போகலாம். நான் பண்ண எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. எல்லாமே எதிர்பார்க்காம நடந்ததுதான். என் மேல உள்ள அக்கறையில தான் இங்க இருந்த எல்லாருமே அப்படி பேசுறாங்க. அதனால இங்க நடந்த எல்லாமே மறந்துடுங்க. நீ நல்லபடியா வந்துடலாமா, அது போதும். அப்புறம் நீங்க எல்லாருமே எங்க அப்பாவை தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. வெளியில தான் எங்க அப்பா கொஞ்சம் கரடு முரடா தெரிவாரே தவிர உள்ளுக்குள்ள அவர் ஒரு பலாசோல. என்னடா அது பலாசோலைங்கிறா? அவரு மனசு பூரா அன்பால தான் நிறைஞ்சிருக்கும். நீங்கெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குற உங்களுக்கெல்லாம் தெரியாது. அவர் கூடவே இருந்து பாக்குற எனக்கு தான் தெரியும். அம்மா என்னம்மா அக்கா என்னென்னமோ பேசிட்டு இருக்கு? அதாண்டி எனக்கும் ஒண்ணும் புரியல. எங்க அப்பாவை புரிஞ்சுக்காதவங்க தான் அவரை கோவக்காரரு முரடனெல்லாம் சொல்லுவாங்க. அவரை புரிஞ்சுக்கிட்டவங்க அவரை ஒரு அன்பு பாசக்காரர் தான் சொல்லுவாங்க. யாரு இவனையா? என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? இருங்கத்த, அவ இன்னும் முடிக்கவே இல்ல. இன்னும் என்னென்ன சொல்றான்னு நாமளும் பாப்போம். எங்க அப்பாவுக்கு அன்பு கூட ரொம்ப அதட்டலா தான் காட்ட தெரியும். அதட்டல காட்டுறதுனால அவர் காட்டுற அன்பு இல்லைன்னு ஆகுறது இல்ல. எங்க அப்பா முழுக்க முழுக்க எங்களுக்காக தான் கஷ்டப்படுறாரு. அது எங்களுக்கே தெரியும். தண்ணியில விழுந்ததால தலையில எங்கேயோ அடிபட்டு மெண்டல் ஆயிட்டாலாம்மா? எனக்கும் அப்படிதாண்டி தோணுது. என்னடி இவ இப்படி பேசுறா? தெரியலையம்மா. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்ன்றதுக்காக தான் என் அப்பா போராடுறாரு. அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. நான் தான் எங்க அப்பாவை புரிஞ்சுக்காம சில சமயம் லூசு மாதிரி நடந்துக்கிறேன். எங்க அப்பா மாதிரி ஒரு நல்ல அப்பா யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியலையே. பேசிட்டு இருக்கிறது வரதண்ண பொண்ணுதானா? அவரை போய் நல்ல அப்பான்னு சொல்லுது. இந்த பிள்ளைக்கு மண்டையில ஏதாவது அடிபட்டுருச்சா? எனக்கு இப்படி ஒரு அப்பா கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம். நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். எங்க அப்பாவை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எங்க அப்பா எங்களுக்கு கிடைச்ச ஆண் தேவதை.